ज्ञानानन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद प्रियाद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு கொள்ளுதல். இன்னைக்கு இந்த அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகுது. முதல் 2 ஸ்லோகம் நீங்க படிக்கணும். ஸ்ரீ சுகோவாச்ச இதி பாகவத பிருஷ்டः சத்ராவார்த்தம் பரியாஸ்ரயாம் ரதிவக்தும் ந சோத்யேஹ ஔத்தன்யாஸ்மாரிதேஸ்வரः. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், சிறந்த பக்தரான உத்தவர் தனக்கு பிரியமுடைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய செய்திகளை கூறும்படி விதுரரால் கேட்டுக் கொள்ளப்பட்ட பொழுது பகவானை நினைத்ததனால் உண்டான பிரிவினால் உத்தவரால் உடனே பதில் கூற முடியவில்லை. பஞ்சவாயனோ மாத்ரா பிராதர் ஆச்சாய யாச்சிதः தன்னை சத்ரசயன் யஸ்ய ஸ்பர்யாம் பாலலீலயா. அவர் 5 வயதே நிரம்பிய பாலகனாக இருந்த பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டில் மிகவும் ஆழ்ந்து விட்டவராக இருந்ததால் காலை உணவுக்கு அவரது தயாரால் அழைக்கப்பட்ட பொழுது அதை அவர் விரும்பவில்லை. சரி, சோ பக்தின்னா என்ன? நீங்க பெரும்பாலும் எல்லாரும் பக்தின்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா ஏதோ கோயிலுக்கு போறது, துண்டல் வாங்கி சாப்பிடுறது, இல்ல கன்னத்துல போட்டுக்கிறது, அதுதான் பக்தின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது சும்மா ஒரு வழிபாடுதான். பக்தினா நம்ம இறைவனிடத்துல எவ்வளவு அன்பு செய்யறோம்னு, அந்த அன்புக்கு ஆழம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம இப்ப உத்தவர் மாதிரி இயல்பான பக்தர்கள் கிடையாது. இங்க உத்தவரை பத்தி சொல்லும் போது உத்தவர் இயல்பான பக்தர்கள், பிறப்பாலே பக்தர்கள். குழந்தை பிராயத்திலிருந்தே பகவானே விக்கிரகத்தை வச்சுதான் விளையாடிட்டு இருக்க. இது உத்தவர் மட்டும் இல்ல, இங்க நிறைய ஆச்சாரியருடைய சரித்திரம் பார்க்கலாம். தூய பக்தர்கள், பகவானுக்கு பிரியமான மிக நெருக்கமான பக்தர்கள், ஆச்சாரியர்கள், அவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பகவானை விக்கிரகத்தோடு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஜீவ கோஸ்வாமியுடைய வாழ்க்கையில இப்படி நடந்தது. ஜீவ கோஸ்வாமி எப்பவுமே கிருஷ்ண பலராம் விக்கிரகத்தை வச்சு விளையாடிட்டு இருப்பார். தூங்கும் போது பக்கத்திலேயே தூங்க வச்சுக்குவார். அந்த கிருஷ்ண பலராம் விக்கிரகம் ஒரு நாள் அவருக்கு நித்யானந்தரும் சைத்தன்யமா தரிசனம் கொடுத்தாங்க. நிறைய நிறைய ஆச்சாரியருடைய சரித்திரம் பார்க்கும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 6 வயது நிரம்பிய குழந்தையா இருந்த போது அவங்க அப்பா ஒரு கூர்ம விக்கிரகம், அவங்க கல்கத்தால ஒரு வீடு கட்டுறதுக்காக பூமி பூஜை போட்டாங்க. அங்க கூர்ம விக்கிரகம் ஒண்ணு நிலத்தை தோண்டும் போது அஸ்திவாரம் போடும்போது ஒரு விக்கிரகம் கிடைச்சது. அப்போ தன் மகன்கிட்ட அந்த விக்கிரகத்தை கொடுத்து வழிபட சொன்னார். எத்தனை? 5, 6 வயசு. ஆன்மீக பாதையில கிருஷ்ண உணர்வுல ஆன்மீகத்துல வலுவான உறுதி இருக்கிறவங்களும் கூர்மா விக்கிரகத்தை வழிபடுவாங்க. ஸ்திரம். ஏன்னா அந்த பெரிய மந்தார மலையை தன் முதுகுல தாங்கி இருக்க ஸ்திரமான பக்தி. பகவான் கூர்மா அவதாரத்தை வழிபட்டா பக்தியில ஸ்திரமான உறுதி கிடைக்கும். அதனால தன் மகன் பிற்காலத்துல ஒரு பெரிய ஆச்சாரியனா வரணும், பக்தியில ஸ்திரமா இருக்கணும்னு சொல்லி அந்த கூர்ம விக்கிரகத்தை வழிபட சொன்னார். இங்க பிரபுபாதர் தனியே ஒரு சிறந்த உதாரணமா கொடுக்கிறார். அவர் சிறு வயதுல எப்படியெல்லாம் அவங்க அப்பா ராதாகிருஷ்ணர் வழிபாடு பண்ணாங்க, அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராதாகிருஷ்ணர் கோயிலுக்கு போவாங்க, ஆரத்தி பண்ணுவாங்க, ரத யாத்திரை பண்ணாங்க. இதெல்லாம் 5 வயசுல இருக்கு, 5, 6 வயசுல.
அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது, கௌமாரம் ஆக்கிறதே பிரஜான் தர்மான் பாகவதாய். பாகவத தர்மம் 5 வயசுல இருந்தே ஒருத்தர் கத்துக் கொடுக்கணும். ஏன் 5 வயசுலயே கத்துக் கொடுக்கணும்? வளர்ந்துட்டா கேட்க மாட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எவ்வளவு பசங்க பக்தி பண்ண தயாரா இருக்காங்க. இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் பக்தி பண்ண தயாரா இல்ல. ஏன்னா குழந்தை பிராயத்திலே கொடுக்கல. குழந்தை பிராயத்துல கொடுக்க கூடாதெல்லாம் கொடுத்துரும். எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல. ஏன்னா பெற்றோர்களுக்கே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல கொடுக்கல. இப்படி ஒரு 2-3 தலைமுறை பின்னாடி போனோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன பின்பற்றிட்டு வந்தோமோ அதை விட்டுட்டோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. எல்லா வீடுகள்லயும் பகவானை வச்சு வழிபாடு செய்வாங்க. குறிப்பா பிராமண குடும்பத்திலேயே, பிராமணர்கள் உயர்ந்த குலத்துல பகவானை வச்சு வழிபாடு செய்வாங்க. குழந்தையில இருந்தே சொல்லி தருவாங்க. அப்புறம் ஸ்கூல்ல போனா ராமாயணம், மகாபாரதம், எங்க போனாலும் கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. அதனால இயல்பாவே ஒரு கிருஷ்ண உணர்வு இருக்கு. கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டே இருக்கிறதுனால, பகவானை வழிபடுறதுனால இயல்பான பக்தர்களா இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்து பெரும் போராட்டமா இருக்கு. பெரும் போராட்டம். பக்தர்களுடைய கிரகஸ்தர்களுடைய பக்தருடைய குழந்தைகளே பக்தியில கொண்டு வரதுக்கு போராடுறாங்க. கிரகஸ்த பக்தர்கள், இல்லற வாழ்க்கையிலிருந்து பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள் அவங்க குழந்தைகளையே கிருஷ்ண பக்தியில கொண்டு வர்றதுக்கு பெரும் போராட்டம் இருக்கு. அதுல சிலர் வெற்றி அடைஞ்சிருவாங்க. எப்படி வெற்றி அடைவாங்க? சின்ன வயசுல இருந்தே, சின்ன குழந்தையில இருந்தே சொல்லி கொடுத்து அதுல வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனாலும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு போற வரைக்கும் அந்த குழந்தை எல்லாம் பண்ணுவான். நல்லா திலக் போட்டுக்குவாங்க, கீர்த்தனை பாடுவாங்க, கர்த்தால் வாசிப்பாங்க, மிருதங்க வாசிப்பாங்க, கீர்த்தனை பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு கூச்சம் ஒண்ணும் இருக்கு. ஏன்னா இயல்பாவே பக்தி பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல போய் அடுத்த சேர்க்கை வரும்போது 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் போயிட்டா திலக் கொஞ்சம் சின்னதாயிரும். 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது திலக் ஒரு சின்ன பிறை சந்திரன் மாதிரி ஆயிரும். 12th முடிச்சு காலேஜ் போகும்போது திலக்கே காணாம போயிடுச்சு. காலேஜ் போயிட்டா ஆளே காணாம போயிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில பல கஷ்டங்களை சந்திக்கும் போது திரும்பி கிருஷ்ண உணர்வுக்கு வருவோம். இந்த ஒரு பெரிய கேப் இருக்கு. ஈவன் கிரகஸ்த பக்தர்கள் கூட அவங்க குழந்தைகளை கிருஷ்ண பக்தியில வச்சுக்கிறதுக்கு போராடுறாங்க. எனக்கு சமுதாயம் கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், இப்படி பெரும்பாலான இடத்துல கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்க இருக்கிறதுனால அது கிருஷ்ண உணர்வுள்ள நம்ம குழந்தைகளை பாதிக்கும். அதனாலதான் சத் சங்கம் ரொம்ப அவசியம். வீட்டுல பெற்றோர்கள் கிருஷ்ண பக்தி பண்ணணும், அவங்க பிள்ளைகளும் பண்ணுவாங்க. அதுதான் இங்க பிரபுபாதர் ரொம்ப அழகா சொன்னார். என்ன சொன்னாரு? தந்தை செய்யும் வழிபாட்டு முறையை குழந்தையும் சுலபமாக கற்றுக்கொள்கிறார். ஒரு சின்ன குழந்தைக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ, அம்மா தான் ஹீரோயின். எப்பவுமே சின்ன குழந்தைகளுக்கு அப்பா தான் ஹீரோ, அம்மா தான் ஹீரோயின். அப்பா பண்றதெல்லாம் அந்த குழந்தை இமிட்டேட் பண்ணும், நகல் பண்ணும். அவரை மாதிரியே வண்டி ஓட்டணும், அவரை மாதிரியே அப்பாவுடைய செருப்பு போட்டு பார்ப்பாங்க, அப்பாவுடைய சட்டையை போட்டு பார்ப்பாங்க, அப்பாவுடைய வாட்ச் கட்டி பார்ப்பாங்க. அம்மா மாதிரியே போன் பேசணும், அம்மா மாதிரி நடக்கணும். சின்ன குழந்தையில அந்த குழந்தைக்கு அந்த வெகுளித்தனமான வயசுல அப்பா அம்மா தான் ஹீரோ ஹீரோயினா தெரிவாங்க. அப்புறம் ஒரு 8-10 வயசு ஆனோடனே சினிமா நடிகர் தான் அவங்க ஹீரோ ஹீரோயினா தெரிவாங்க. அப்புறம் அவங்க வயசுக்கு வந்துட்டா அவங்களே ஹீரோ ஹீரோயின் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை வரும்போது இவங்க அவங்களுக்கு ஹீரோ ஹீரோயினா தெரிவாங்க. அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அவங்களுக்கே ஹீரோ ஹீரோயின் ஆயிடுவாங்க. அப்புறம் எப்போ திரும்பி அப்பா அம்மா ஹீரோ ஹீரோயினா தெரிவாங்கன்னா வயசானதுக்கு அப்புறம். ஓ, என் அப்பா அம்மா நான் எவ்வளவு நாள் பாதுகாம விட்டேன். அந்த உணர்வு இப்ப ஏறக்குறைய குறைஞ்சாச்சு. அந்த உணர்வு இப்ப இல்ல. கலியினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் வேகமா இருக்கு. கலியினுடைய தாக்கம், கலியோடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் வேகமா பரவிட்டு. அதனால ரொம்ப ஒரு தர்ம சங்கடமா நிலை. என்ன தர்ம சங்கடமா நிலை? நாம கிருஷ்ண பக்தியை கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டிய நிலையில இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கிருஷ்ண உணர்வு கொடுத்தே ஆக வேண்டிய நிலையில இருக்கும்.
இல்லாட்டி ரொம்ப ஆபத்தானது காலம். இன்னைக்கு சிறு வயதிலேயே, பள்ளி பிராயத்திலேயே காதல், டீச்சரோட காதல், மாஸ்டரோட காதல், டியூஷன் டீச்சரோட காதல், படிக்கிறவங்க, இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நாளுக்கெல்லாம் அதிகமாகிட்டே இருக்கு. நாளுக்கெல்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா கிருஷ்ண உணர்வற்ற ஆசிரியர் தானே பாட சொல்றாங்க. பிரபுபார் கேட்டாரு போட்டோஸ் கிட்ட, உங்களுக்கே நீங்க யாரும் தெரியல, உங்க குழந்தைகளுக்கு எப்படி நீங்க நல்லா பாடம் சொல்லி தருவீங்க? இன்னைக்கு ஆசிரியர் என்ன பண்றாங்க? சினிமா பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க ஸ்கூல்ல. ஏன்னா வேற எங்கேயும் அவங்க டான்ஸ் ஆடினா பார்க்க மாட்டாங்க. சரி, ஸ்கூல்ல எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க நம்ம டான்ஸ் ஆடுவோம். சினிமா பாட்டு போட்டு ஆசிரியர் நடனம் ஆடுறாங்க. இது ஸ்கூல்ல நடக்குது. ஆனுவல் டே, ஸ்கூல் ஆனுவல் டேன்னு சொல்லிட்டு அங்க வந்து சினிமா பாட்டு போட்டு நடனம் ஆடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுல என்ன பண்றாங்க? வீட்டுல வந்து குழந்தையிலேயே அந்த பிள்ளைகளுக்கு வந்து சினிமா பாட்டெல்லாம் காமிச்சு அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது. அதுக்கு உட்காந்து 4 முட்டாள்கள் மார்க் போட்டு, இதெல்லாம் நடக்குது கல்லூரத்துல. 5 வயசு குழந்தை எவ்வளவு அழகா ஸ்லோவா சொல்லலாம், எவ்வளவு அழகா வந்து பிரார்த்தனை வைக்கலாம், எவ்வளவு அழகா பகவானை வழிபடலாம், இதை சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா அந்த சினிமா பொண்ணு எப்படி நடனம் ஆடினா, அவ உடல்ல எப்படி அசிவல்லா இருந்தது, அதெல்லாம் இந்த சின்ன குழந்தைக்கு அரைக்குட்டை குட்டப்பாவடை போட்டு வச்சு ஆடும். ஒரு மோசமான கலாச்சாரம். சோ இப்படிதான் நம்ம நம்முடைய கலாச்சாரத்தை இழக்கிறதுங்கிறது நம்முடைய அடையாளத்தை அழித்துக் கொள்றதுன்னு அர்த்தம். இதோடைய விளைவு என்னன்னா நாத்திக சமுதாயத்தோடு, நாத்திக சமுதாயம், இந்த நாத்திகர் சமுதாயம், நாத்திகர் கூட்டம் எப்படி நிம்மதியா அமைதியா வாழ முடியும்? ரொம்ப அழகா சொன்னார் பொருளுரையில, அனைத்து சமய விதிகளுக்கும், அதாவது என்ன சொல்றாரு பிரபா, இது நம்முடைய சனாதன தர்மம் மட்டுமல்ல. பிரபா என்ன சொல்றாரு? ஜீவராசிகளின் இந்த இயல்பான சுபாவத்தை விழிப்புற செய்வதற்காக தான் அனைத்து சமய விதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எல்லா சமய விதிகளும், சமய கோட்பாடுகளும், மார்க்கங்களும் எதுக்குன்னா இறைவன் மேல அன்பு செய்யறதுதான். அதை கூட புரிஞ்சுக்காம இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு மனிதர்கள் விலங்கு கூட மோசமாயிட்டாங்க. இன்னைக்கு நடத்தையை பாத்தீங்கன்னா, நான் ஒரு மார்க்கத்தை பின்பற்றேன்னு சொல்லிட்டு விலங்கை விட மோசமா நடந்துக்கிறாங்க. அதனால கலியுகத்துல மனிதர்களை விலங்கோடு ஒப்பிட்டா விலங்குகளுக்கு அவமானம். மனிதர்களை, கலியுகத்துல இருக்கிற மனிதர்களை, அகங்காரம் பிடித்த, ஆணவம் பிடித்த மனிதர்களை விலங்கோடும் ஒப்பிட முடியாது. அப்படி சொன்னா அந்த விலங்கை நம்ம வந்து கொச்சைப்படுத்திட்டோம்னு அர்த்தம். அவ்வளவு மோசமான செயல்கள். ஏன்னா சமய விதி எதுக்குன்னே தெரியல. எதுக்கான இந்த சமயத்தை பின்பற்றேன், எந்த சமயத்திலும் எந்த இறைவனும் வந்து இப்படி நடந்துக்க சொல்ல, மிருகத்தனமா நடந்துக்க சொல்ல. எல்லா மார்க்கும், எல்லா சமயம் வந்து அன்பைத்தான் போதிக்குது. அன்பு, கருணை, இரக்கம், அதை காத்துல பறக்க. ஆனா நம்முடைய சனாதனத்துக்கு இன்னும் ஒரு படி மேல போய் மற்ற மார்க்கங்களையாவது, மற்ற மார்க்கத்துல எப்படி நல்ல மனுஷனா இருக்கணும், எப்படி யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, எப்படி நிம்மதியா வாழ்றது, எப்படி அமைதியான ஒரு வாழ்க்கை நடத்துறது, எப்படி வந்து சொர்க்கத்துக்கு போறது, எப்படி தேவலோகத்துக்கு போறது, இதுதான் மற்ற மார்க்கம் சொல்லுது. ஆனா சனாதன தர்மம் அதுக்கு ஒரு படி மேல போய் எப்படி எல்லாருக்கும் கிருஷ்ண உணர்வு கற்றுக் கொடுத்து பகவான் அழைச்சிட்டு போறது. வேற எந்த மார்க்கத்துக்கும் இல்லாத விஷயங்கள். சனாதன தர்மத்துடைய சிறப்பு என்னன்னா, வேற எந்த மார்க்கத்திலுமே இறைவன் வந்து பால்ய லீலை செஞ்சாரு, இறைவன் வந்து பகவத்கீதை அவரே வந்து நேர பேசினாரு, அவருடைய சாஸ்திரம் அவரே நேர்ல பேசினாரு, வேற எந்த மார்க்கத்திலுமே கிடையாது. பைபிள் கூட இறை தூதர் தான் பேசுறாரு, குரானும் இறை தூதர் தான் பேசுறாரு, பகவத்கீதை பகவானே பேசுறாரு. இப்படி வேற எந்த மார்க்கத்திலும் கிடையாது. இறைவனுடைய பல்வேறு அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், அந்த அவதாரத்தின் குண அதிசயங்கள், அந்த ஓரொரு அவதாரத்தின் நோக்கம், லீலைகள், இப்படி எக்கச்சக்கமான. இதுதான் சனாதன தர்மம். எங்கேயும் பார்க்க முடியாத விஷயங்களுக்கு பாடம். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடமும் இருக்கு. அப்போ போன வகுப்பு கூட பேசிட்டு இருந்தோம், இந்த ஜட உலகம் ஏன் படைக்கப்பட்டது, நாம ஏன் படைக்கப்பட்டோம், நம்ம ஏன் இங்க வந்தோம், இறைவன் ஏன் இங்க வர்றாரு, பகவான் ஏன். அதாவது மற்ற மார்க்கங்கள்ல இறை தூதர்களை பத்தி பேசியிருக்கு. இறைவனே வந்துதான் எந்த மார்க்கம்னு சொல்லல. இப்ப இஸ்லாத்துல வந்து இறைவனே இறங்கி வந்தாருன்னு சொல்லல. கிறிஸ்தவ மார்க்கத்துல இறைவனே, ஆண்டவரே இறங்கி வந்தாருன்னு சொல்ல, ஆண்டவரின் தூதர்,
பிதாமகன். அது என்ன பிரார்த்தனை? பிதாமகனே, இயேசுநாதர் அழைக்கும் போது பிதாமகனேன்னு பிரார்த்தனை செய்யறாங்க. ஓ பரமபிதாவே, பரமபிதாவே பிரார்த்தனை செய்து தப்புன்னு இயேசுநாதர் சொல்றாரு. பைபிள்ல இயேசு என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்னை பார்த்து யாராலும் பரமபிதா என்று சொன்னால் நான் அவரை வெறுக்கிறேங்கிறார். ஏன்னா நான் பரமபிதா அல்ல, நான் பரமபிதாவின் மகன், பிதா மகன். ஆனா மாத்தி எழுதிட்டேன். நான் ஆண்டவர் அல்ல, நான் ஆண்டவரின் தூதன். சோ இப்படி இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துல இறைய தூதர்கள்லாம் இறைவனை ஆக்குனதுனாலதான் நபிகள் வந்து சொன்னாரு இறைவனுக்கு உருவமே கிடையாதுன்னு. நீங்க எப்படி உருவம் இல்லாத உருவம் கொடுப்பீங்க? இஸ்லாம்ங்கிறது வந்து கிறிஸ்தவத்திலிருந்து பிரிந்து வந்த ஒரு மார்க்கம் தான். இஸ்லாம் மார்க்கம்ங்கிறது கிறிஸ்தவத்துக்கு அப்புறம் வந்ததுதான். ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கத்துல என்ன பண்ணாங்க? யாரெல்லாம் இறை தூதரா வந்தாங்களோ அவங்க இறைவனாக்கிட்டாங்க. மோசஸ், சேவியர், ஜோசப், எல்லாருக்கும் சர்ச்சு. செயின்ட் ஜோசப் சர்ச்சு, செயின்ட் சேவியர் சர்ச்சு, லாரன்ஸ், யாரு வந்தாலும் எந்த இறை தூதர் வந்தாலும் அவரை கடவுளாக்கிடும். அவரை கடவுளாக்கி வழிபட்டார். அதனாலதான் நபிகள் என்ன பண்ணாரு? இது ஏமாற்று வேலை, மனிதனை வழிபடக்கூடாது. அதனாலதான் இஸ்லாம் மார்க்கத்துல எந்த மனிதன் காலி விழ மாட்டாங்க. ஆனா காலில் விழுறது ரொம்ப உயர்ந்த கலாச்சாரம் அது வந்து. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? ஏன் அதெல்லாம் தவிர்த்தாரு அவரு? ஏன் அடுத்தவங்க காலில் விழ மாட்டாங்க? ஏன்னா அவன் காலில் விழுந்தா அவன் கடவுளாக்கிடுவான். இந்த மாதிரி மனித கடவுள் நிறைய உருவானாங்க. அதனாலதான் நபி சொன்னாரு கடவுள் உருவமே கிடையாது. எப்படி நீங்க கடவுள் உருவம் கொடுக்க முடியல? அவர் வந்து பகவானுடைய உருவமற்ற தன்மையை பத்தி போதிக்கிறார். அருவ வழிபாடு. சோ இப்படி எந்த மார்க்கத்திலயும் வந்து இறைவன் நேரடியா அவதாரம் செய்ததை பத்தியோ அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள் பற்றியோ இல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் சொல்றது காட் இஸ் கிரேட். ஓகே, யெகோவா இஸ் கிரேட். கடவுள் உயர்ந்தவர், கடவுள் சிறந்தவர் அப்படின்னா எப்படி? எப்படி கடவுள் உயர்ந்தவர்? எப்படி கடவுள் சிறந்தவர்? அவருடைய சக்திகள் என்ன? அவருடைய வைபவம் என்ன? அவருடைய மகிமை என்ன? அதை பற்றிய வர்ணனைகள் அதிகமா கிடையாது. கடவுள் உயர்ந்தவர், கடவுள் கருணை வாய்ந்தவர், கடவுள் மிக பெரியவர், எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லாம் கரெக்டு தான். ஆனா அவர் அவர் எப்படி உணர்றது? அதற்கான வர்ணனைகள் இங்க இருக்கு, பாகவதத்தில் இருக்கு. எப்படி பகவத்கீதையில இருக்கு, எப்படி அவருடைய வைபவம், கிருஷ்ணனுடைய வைபவம் என்ன? தனது வைபவத்தை தானே சொல்ற பகவானே சொல்றார். பகவான் தனது வைபவத்தை தானே சொல்றார். அப்படின்னா அவர் தற்பெருமை பேசிட்டாருன்னு அர்த்தமா? இல்ல, நமக்கு தெரியல. அதனால அவருடைய புகழ் அவரே சொல்ல வேண்டியது இருக்கு. நாம மறந்துட்டோம், நமக்கு தெரியல. அதனால அவர் தன்னை பற்றி தானே பிரச்சாரம். பகவத்கீதையில கிருஷ்ணர் தன்னை பற்றி தானே பிரச்சாரம் செய்யறார். நான் யாரு, கடவுள் யாருன்னு கடவுளே பிரச்சாரம் செய்யறதா பகவத்கீதை. கடவுள் யாருன்னு பக்தர்கள் பிரச்சாரம் செய்யறதா பாகவதம். அவர் மேல எப்படி உன்னதமான அன்பு காமிக்கிறதுங்கிறதா சைத்தன்ய சரிதாமிர்தம். அடுத்தடுத்த ஸ்டேஜ். கடவுள் யாரு? அடிப்படை விஷயங்கள், அடிப்படை விஷயங்களை போதிக்கிறது பகவத்கீதை. அப்புறம் அந்த கடவுளுடைய வைபவம் என்ன, மகிமை என்ன விவரமா சொல்றது பாகவதம். அவர் மேல எந்த மாதிரி எல்லாம் அன்பை வெளிப்படுத்த முடியுங்கிறதா சைத்தன்ய சரிதாமிர்தம். இறைவனிடத்தில் எப்படிலாம் அன்பு பரிமாற்றம் செய்யலாம், அந்த பக்தியில உன்னதமான குணங்கள் என்ன, பக்தித்துடைய மகிமை என்ன, இறைவன் மேல பிரேமம், அன்பு, காதல். அதான் சைத்தன்ய சரிதாமிர்தம். அதனால சனாதன தர்மத்துல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் பகவான் இங்க நேரடியா இறங்கி வர்றார். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கும் ஆண்டவன் நேரடியாக இறங்கி வர்றார். அதை பற்றிய முழு வர்ணனைகள் இங்க இருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துடைய தாக்கத்தினால, கலியினுடைய பாதிப்பினால இந்த கல்வி, இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்காம போயிடுச்சு. உயர்ந்த வகுப்பினுடைய வீழ்ச்சி, கலியினுடைய தாக்கம், இது ஒன்றன் பின் ஒன்று நடந்ததுனால இந்த உன்னதமான பொக்கிஷம் ஸ்ரீமத் பாகவதத்து பொக்கிஷம் ஆச்சு. கடவுள் எப்படி அவதரிக்கிறாரு, ஏன் அவதரிக்கிறாரு, அதற்கான காரணம் என்ன, ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடியே பண்ணிருக்காரு. ஜெய ஜெகநாத் பலதேவ் சுபத்ரம். அனலிட்டிக்கல் ஸ்டடின்னு என்ன சொல்லுவாங்க? ஆராய்ந்து அறிவது.
பகவானுடைய அவதாரத்தை பத்தி ஆராய்ந்து அறிந்து சொல்லியிருக்காங்க. சும்மா அப்படி எழுதி விடல, பேச்சுல சும்மா அப்படி யாரும் கற்பனை பண்ணியில எழுதல. பகவத்கீதையிலும் அடுத்தடுத்து இருக்கு, பாகவதத்துல இருக்கு. பகவத்கீதையில 4 ஸ்லோகத்துல இருக்கு, பாகவதத்துல குந்தி மகாருடைய பிரார்த்தனையில இருக்கு. பகவத்கீதையில 4 ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு அவர் இங்க எப்படி அவதரிக்கிறாரு, ஏன் அவதரிக்கிறாரு, அவதரிச்சு என்ன பண்றாரு, இதை தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம். 4 ஸ்லோகம் அடுத்தடுத்து 4.6 to 4.9, 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகத்துல இருந்து 9ஆம் ஸ்லோகம் வரைக்கும். வேற எந்த மார்க்கமும் வேற எந்த சாஸ்திரமும் இவ்வளவு ஆராய்ந்து சொல்ல கிடையாது. மற்ற மார்க்குகளை படிச்சு பாருங்க, நீங்க மனிதனா இருக்கணும், அன்பு செய்யணும், யார் மேலேயும் பொறாம கொள்ளாதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க, இது அடிப்படை, இது மனித நேயம். பகவத்கீதையிலும் இருக்கு இதெல்லாம். நான் யாரையும் வெறுக்க கூடாது, யார் மேலேயும் பொறாம கொள்ளக்கூடாது, நான் எல்லாரையும் சமமா பார்க்கணும், அப்புறம் எல்லாத்தையும் அன்பு செய்யணும், மனதுதான் உன் எதிரி, மனதுதான் உன் நண்பன், எல்லாமே பகவத்கீதையில இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் சொல்லியிருக்கேன். மற்ற மார்க்கங்கள், அது இஸ்லாம் மார்க்கமோ, கிறிஸ்துவ மார்க்கமோ, பௌத்த மார்க்கமோ, ஜெயின மார்க்கமோ, ஒரு 2000-2500 ஆண்டுகள் ஏறக்குறைய சொல்லலாம், அவ்வளவுதான். அப்ப இந்த மார்க்கங்களுடைய தாக்கத்தினால இதுக்கு முன்பு இருந்த கிரந்தம் பகவத்கீதை காலப்போக்கில் இது நின்று போயிட்டதுனால, இதை எடுத்து சொல்றதுக்கு யாரும் இல்லாதனால அப்படியே பயிற்சி செய்யப்படாமல். பெரும்பாலும் சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க. இந்துக்கள் சொல்றவங்க எவ்வளவு பேர் பகவத்கீதை படிக்கிறாங்க, எவ்வளவு பேர் பகவத்கீதை புரிஞ்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிட்டு இருக்காங்க, கேள்விக்குறிதான். நிறைய பேர் பகவத்கீதை திறந்தே பார்க்கல. நிறைய பேருக்கு பகவத்கீதை நம்ம புனித நூல்லே தெரியாது. இதுதான் இன்னைக்குள்ள காலகட்டம். இன்னைக்குள்ள காலகட்டத்துல பகவத்கீதை ஒரு எவ்வளவு முக்கியமான ஒரு கிரந்தம். அது எங்க வீட்டுல இருக்குங்க பாருங்க. ஆனா யாரோ ஏதோ ஒரு கருத்துரையாளர் ஏதோ ஒரு விளக்க உரையை படிச்சிருப்பாங்க, அது ஒன்றும் புரியவே செய்யாது. ஏன்னா அதுல பிரபுபாத் சொல்ற மாதிரி கிருஷ்ணரை கொள்றதா அங்க வேலையை. அப்ப பிரபுபாதுடைய பகவத்கீதை உண்மை உருவில் அது பெரும் புரட்சியை ஏற்படுத்துச்சு. உலகம் முழுவதும் எல்லா மொழிகளையும் எல்லா நாட்டவரும், நம்ம அடுத்தது கீதா ஜெயந்தி, கீதா பகவத்கீதை தோன்றி தினமும் அன்னைக்கு அதை பத்தி விவரமா பேசுவோம். பகவத்கீதையுடைய பிரபுபாதுடைய பகவத்கீதை எவ்வளவு புரட்சிகளை ஏற்படுத்தியது, ஏன் அந்த சிறப்பு, பகவத்கீதை உண்மையுடைய சிறப்பு என்ன. சோ இப்படி பகவத்கீதையில 4 ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு, அஜோபிஷன் அவ்யயாத்மா புதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டாபிய சம்பவாமி ஆத்மமாயா. நான் பிறப்பற்றவனாயிருந்தும், கடவுள் பிறப்பற்றவர் எல்லா மார்க்கும் ஏத்துக்குது, கடவுள் அழிவற்றவர் எல்லா மார்க்கும் ஏத்துக்குது, நான் பிறப்பற்றவனாக நான் அழிவற்றவனா இருக்கும். ஆனா இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க சிறப்பு என்னன்னா, பகவான் சொல்றாரு நான் எல்லா உயிர்வாழின் மத்தியிலும் தோன்றுகிறேன்னு சொல்றாரு. இது மற்ற மார்க்கங்கள்ல கிடையாது. எல்லா மார்க்கமும் இறைவன் இருக்காருன்னு ஒத்துக்குது, எல்லா மார்க்கும் இறைவன் பெறப்பற்றவன் ஒத்துக்குது, எல்லா மார்க்கும் இறைவன் அழிவற்றவன் ஒத்துக்குது. ஆனா சனாதன தர்மத்துடைய சிறப்பு என்னன்னா, அந்த பிறப்பற்றவர் அந்த அழிவற்றவர் எப்படி இந்த பூமியில தோன்றுகிறார். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சாமதிஷ்டாபிய சம்பவாமி ஆத்மமாயா. நான் என் சொந்த சரீரத்தோட வரைகிறேன். அப்போ பகவான் குரு இருக்கு, சச்சிதானந்த விக்கிரகா. பகவானுடைய ரூபத்தை பற்றிய வர்ணனைகள் இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, பாகவதத்துல இருக்கு, பிரம்மசங்கீதையில இருக்கு, எக்கச்சக்கமான கிரந்தங்கள் பகவானுடைய ரூபத்தை பற்றிய வர்ணனைகள். அப்ப கடவுள் ஒரு நபர், புருஷோத்தமா, அவர் புருஷோத்தமன், அவர் ஒரு நபர். அப்ப அவருடைய சரீரம் நம்ம சரீரத்தை போல அல்ல, அவர் தன் சொந்த சரீரத்தில் இங்க வராரு. ஏன் வராரு? அவர் தன் காரணமற்ற கருணையால் வரார். காரணம் சரி தெரியும், காரணமற்ற கருணை. ஏன்னா சில விஷயங்களை அவர் தான் சரி பண்ண வேண்டியிருக்கு. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மா சுஜாம்யகம். நான் உள்ளவாறு தோன்றுகிறேன்,
எப்படி உள்ளவாறு தோன்றி எப்பெல்லாம் மக்கள் தர்மத்திலிருந்து விலகுறாங்களோ, தர்மஸ்ய கிளானி, தர்மத்திலிருந்து விலகுறதுன்னா என்னது? இந்த தர்மத்துடைய நோக்கம் எல்லாம் என்னது? தர்மத்துடைய நோக்கம், தர்மத்திலிருந்து விலகுறதுன்னா என்னது அப்படின்னா, தர்மத்துடைய நோக்கம் என்ன? தர்மத்துடைய நோக்கம் என்ன? தர்மத்துடைய தலைவன் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சாதான் தர்மத்திலிருந்து விலகுறதுன்னா என்னது. சோ தர்மத்தின் தலைவன் கிருஷ்ணா. தர்மம்னா என்னது? ஒருத்தருடைய சபாவம், அவர் செய்ய வேண்டிய வேலை, ஒருத்தருடைய தர்மா மீன்ஸ் ஆக்குபேஷனல் டியூட்டிங்கிறார் ப்ராப்பர். இங்க என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க? தர்மான ரிலிஜியன் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க. தர்மான ரிலிஜியன் கிடையாது. அத வந்து ப்ராப்பர் வந்து தெளிவா விளக்குறாரு. நிறைய பேரு தர்மான்னு சொன்னா இந்து தர்மம், கிறிஸ்துவ தர்மம். நோ, இந்து தர்மம், கிறிஸ்துவ தர்மம், முஸ்லீம் தர்மம். தர்மா மீன்ஸ் ஆக்குபேஷன் டியூட்டி, ஒருத்தருடைய உத்தியோக கடமை. சோ அந்த உத்தியோக கடமையை செய்யாதவங்க விலங்குன்னு சொல்றது சாஸ்திரம். தர்மே நகினா பசுமி சமானா. சோ உத்தியோக கடமை யார் தீர்மானிக்கிறா? தர்மம் துஷாக்ஷாத் பகவத் பிரணீதம். உத்தியோக கடமைகளை ஏற்படுத்தினவர் கிருஷ்ணா. ஏன் இந்த உத்தியோக கடமைகளை ஏற்படுத்தினாரு? சதுர்வர்ணம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாவசா தஸ்ய கர்த்தாரம் அபிமா நித்ய அகர்த்தாரம் அவ்யயம். நீங்க வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கும். என்னாச்சு? இந்த 4 வர்ணங்களையும் பகவான் தான் ஏற்படுத்துறாரு. பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா. குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும். பிற்காலத்துல இது பிறப்பின் அடிப்படையில் தான். இந்த தர்மத்தை சரியா புரிஞ்சிக்காதவங்க, தர்மத்துல இருந்து விலகினவங்க எல்லாம் இது பிறப்பின் அடிப்படையில் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அதுலதான் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் இந்த கலியுகத்துல பெரும்பாலும் சண்டை சச்சரவுக்கான காரணம் என்னன்னா, இங்க யாருக்குமே தர்மம்னா என்னன்னு ஒழுங்கா தெரியாது. பிறப்பின் அடிப்படையில கிளைம் பண்ணிக்கிறாங்க. தட் இஸ் a problem. பிறப்பின் அடிப்படையில் உரிமை கொண்டாடுறாங்க, பிறப்பின் அடிப்படையில போராடுறாங்க. கிடையாது. குணகர்ம விபாவசா, குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும். சோ தர்மத்தின் தலைவன் வந்து கிருஷ்ணா. சதுர்வர்ணம் மயாசிட்டம், என்னாலே படைக்கப்பட்டது. எதுக்காக? எதுக்காக படைக்கப்பட்டது? ஏன் தர்மம் படைக்கப்பட்டது? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக. அத புண்ணியத்து ஜெஸ்ரேஷ்டா வர்ணாசுபாவச சாம்சிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷம். வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரமான் விஷ்ணு ஆராதனை வர்ணன் தோஷ காரணம். இதோட பர்பஸ் வந்து பகவான் அடையிறது தான். இந்த உலகம் படைக்கப்பட்டதே பகவான் அடையிறது தான். இந்த சமுதாயங்கள் படைக்கப்பட்டதே பகவான் அடையிறது தான். அவங்க டியூட்டியை ஒழுங்கா பண்ணி பகவான் அடையலாம். ஒரு பிராமணர் தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை ஒழுங்கா செஞ்சு பகவானை திருப்திப்படுத்தலாம். ஒரு சத்திரியன், ஒரு 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 தலைவன் வந்து நல்லபடியா ஆட்சி பண்ணி அதன் மூலமா இறைவனை திருப்திப்படுத்தலாம். ஒரு வியாபாரி பசுக்களையும் தானியங்களையும் உற்பத்தி பண்ணி இறைவனை திருப்திப்படுத்தலாம். ஒரு தொழிலாளி அவனால் ஏற்ற சேவையை செய்து இறைவனை திருப்திப்படுத்தலாம். இதுல இருந்து மக்கள் விலகும் போது என்ன, இதோடைய கோல் என்ன? வர்ணாசிரமோட கோல் வந்து விஷ்ணுவை சாட்டிஸ்ஃபை பண்றது. வர்ணாசிரமத்தோட நோக்கம் வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது. இதுல இருந்து மக்கள் விலகும் போது பிரச்சனை, தர்மஸ்ய கிளானி. அப்ப பகவான் தோன்றி இந்த நிலைமையை சரி பண்ணுவார். அதனாலதான் தர்மத்திலே உயர்ந்த தர்மம் பரவ தர்மம். இந்த வர்ணாசிரமம் எல்லாம் எங்க போய் முடியுதுன்னா பக்தியில முடியுது. ஏதோ பக்தி ரதோக்ஷி சமய பும்சா பரவ தர்மம். தர்மத்திலே உயர்ந்தது பகவானுக்கு செய்யுது பக்தி தொண்டு. அதனாலதான் பாகவதம் என்ன பண்ணுது? தர்ம புரோஜித கைதமோ அத்திர பரமோ நிர்மஸ்தரானாம் சதா. ஏமாற்றக்கூடிய தர்மங்களை பாகவதம் உதச்சு தள்ளுது. கைத்தவ தர்மா, கைத்தவ தர்மா மீன் சீட்டிங், ஆக்குபேஷனல் டியூட்டி, ஏமாற்றக்கூடிய தர்மம், அதெல்லாம் உதறி தள்ளிட்டு பாகவதம் தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் பண்ணும். அதனால கலியுகத்துக்கான தர்மம் பாகவத தர்மம். கலியுகத்துக்கான தர்மம் வந்து பக்தி தொண்டு செய்யறது. இதுல மக்கள் விலகும் போது பகவான் நிலைமை சரி பண்ணுவார். ஒரு அவதாரம் பண்ணி மக்களை தன் பக்கம் ஈர்ப்பார், ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைப்பார். அவரே பகவானே பக்தனா சைதன்ய மகாபிரபு வந்தார். யதா யதாகி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மான் சுஜாமியகம், நான் உண்டவாறு தோன்றுகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதி துஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி வேகே. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்கான இவந்தோறும் வரைகிறேன்.
அப்படிதான் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், சைத்தன்ய மகாபிரபு அவதாரம். ஒவ்வொரு அவதாரத்திலே மக்கள் பக்தி தொண்டு விலகி போகும்போது, எப்பெல்லாம் மக்கள் பக்தி தொண்டு விலகி போறாங்களோ அப்ப திரும்பி அந்த நிலைமையை சரி பண்றதுக்காக பகவான் வருவார். அந்த அவதாரத்துடைய நோக்கமே தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் பண்றதுதான். அந்த அவதாரத்துடைய நோக்கமே தூய பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்யறதுதான். ராமாயணம் பக்தி தொண்டு பத்தி பரிசார், மகாபாரதம் பக்தி தொண்டு, மகாபாரதத்துடைய இறுதி பகவத்கீதா, பாகவதம் பக்தி தொண்டு, சைத்தன்ய அப்படி அவதாரம் பக்தி தொண்டு. சோ பக்தி தொண்டு தான் அல்டிமேட், இறுதியான முடிவு. பக்தி தொண்டு தான் இறுதி தீர்ப்பு. இதுல இருந்து மக்கள் விலகும் போது இதை சரி பண்றதுக்காக பகவான் வர்றாரு. ஆனா மற்ற யுகங்கள்ல பகவான் அசுரர்களை தண்டிக்கிறாரு. காரணம், அசுரர்களும் இருப்பாங்க, நல்ல குணம் உள்ளவங்க இருப்பாங்க. ஆனா கலியுகத்துல எல்லாரும் அசுர குணம் படைச்சவங்களா ஆயிட்டதுனால இந்த அசுரங்களை தண்டிக்கிறதுக்குள்ள ஒரு கருணா அவதாரமா வந்துட்டாரு சைத்தன்ய மகாபிரபு. இதையெல்லாம் அறிந்து கொள்வதால என்ன பிரயோஜனம்? ஓ, கிருஷ்ணா கடவுள், ஆண்டவர், இறைவன், பரலோகத்திற்கு பரமபிதா, வைகுண்டநாதன், கோலோகத்திலிருந்து வரக்கூடியவர் பகவான் கிருஷ்ணர். அவருடைய லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயம், ஜென்ம கர்ம சமய திவ்யம், எல்லாம் திவ்யமானது. ஏவம் யோவேதி தத்வதக, யாருக்கு உள்ளவாறு என்று கொள்கிறாரோ, தியக்துவா, தியக்துவான்னு விடுறது தேகம், இந்த உடம்பு, புனர் ஜென்ம நைதி, மறுபிறவி கிடையாது, பாமியதி, என்னையே அடைகிறார். இது பகவத்கீதையோட ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாகவத் என்ன சொல்லுது? குந்தி தேவி அனலிட்டிக்கல் ஸ்டடி பண்றாங்க. அனலிட்டிக்கல் ஸ்டடி ஆராய்ந்து சொல்றாங்க, கிருஷ்ணர் ஏன் இந்த பூமியில அவதரிக்கிறாரு. 1.8.32 இருந்து 1.8.32 இருந்து 36 வரைக்கும் சொல்றாங்க. 1ஆம் ஸ்கந்தம் 8ஆம் அத்தியாயம் 32ஆம் ஸ்லோகத்திலிருந்து 36ஆம் ஸ்லோகம் வரைக்கும் குந்தி தேவி சொல்றாங்க பகவான் எதுக்கு இந்த பூமியில அவதரிக்கிறார். கடவுள், ஆண்டவர், இறைவன் ஏன் இந்த பூமியில வர்றாரு, எப்படி வர்றாரு, என்ன செய்யறாரு. கேசிதாவூரஜம் ஜாதம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தயே யதோ பிரியஸ்யான்வயவயே மலையைஷ்யேவ சந்தனம். ஓ பிறப்பற்றவர், ஓ பிறப்பற்றவரே, அந்த பிறப்பற்றவர் புண்ணியர்களான அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பிறக்கிறார் என்று சிலர் கூறுகின்றனர். மற்றும் சிலர் உங்களுடைய பிரியமான பக்தர்களில் ஒருவரான யது மகாராஜாவை சந்தோஷப்படுத்துவதற்காக அவதரிக்கிறீர் என்று கூறுகின்றனர். மலைய மலைகளில் சந்தனம் தோன்றுவதைப் போலவே அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றுகிறீர்கள். பிறப்பற்றவர் தான், நித்தியமானவர், பிறப்பற்றவர், அழிவற்றவர், எங்கும் வியாபிச்சிருப்பவர், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். பகவான் கிருஷ்ணர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஜெகநாதன், ஜனார்தனன், வாசுதேவன். அந்த பகவான் பிறப்பற்றவர். ஆனா தன் பக்தர்களை மகிழ்விக்கிறதுக்காக, பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக என்ன பண்றாரு, புண்ணிய அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக யது வம்சத்துல, ரகு வம்சத்துல பகவான் தோன்றினாரு. ரகு வம்சத்துல ராமச்சந்திர பிரபு வந்தாரு. யது வம்சத்துல யது நந்தனா, யாதவா. யது வம்சத்துல வந்தனால கிருஷ்ணரை யது நந்தனா சொல்றாங்க, யாதவான்னு சொல்றாங்க. ஆனா இதனால கிருஷ்ணருக்கு பெருமை இல்லை. கிருஷ்ணர் வந்தனால அந்த குலத்துக்கு பெருமை. ஓ, எது குலத்துல வந்தனால கிருஷ்ணருக்கு பெருமை? நோ. சந்தனம் நிறைய இருந்ததுனால மலையாக்கு பெருமை இல்லை. சாரி, மலையால சந்தனம் இருந்ததுனால சந்தனத்துக்கு பெருமை இல்லை. சந்தனம் நிறைய இருந்ததுனால மலையாக்கு பெருமை. அப்படிதான். சோ கிருஷ்ணா தனக்கு பிரியமான பக்தர்கள் மகிழ்விக்கிறதுக்காக தோன்றார். இது ஒரு சிலருடைய ஸ்டேட்மெண்ட். இப்படி ஒரு சிலர் சொல்றாங்க, கிருஷ்ணர் தன் பக்தரோட அன்பு செய்யறதுக்காக வராரு. அந்த பகவானே இந்த பூமியில தோன்றாரு. அந்த புருஷோத்தமன், வாசுதேவன், ஜனார்தனன், ஜெகநாதன் இந்த பூமியில வராரு. தன் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக, அவங்களை மேன்மைப்படுத்துறதுக்காக வராரு. அபரே வாசுதேவஸ்ய தேவக்யாம் யாசிதோப்யகாத் அஜஸ்தம் அஸ்ய க்ஷேமாய வதாயச்ச சுரத்விஷாம். சுரத்விஷாம் அப்படின்னா பொறாமை கொண்டவர்கள். வசுதேவர் மற்றும் தேவகி ஆகிய இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ததால் அவருடைய மகனாக நீங்கள் பிறந்தீர்கள் என்று மற்றவர் கூறுகின்றனர். சந்தேகமின்றி தாங்கள் பிறப்பற்றவதான் என்ற போதிலும் அவருடைய நன்மைக்கு, அனைவருடைய நன்மைக்காகவும்
தேவர்களிடம் பொறாமை கொண்டுள்ளவர்களை அழிப்பதற்காக நீங்கள் பிறக்கின்றீர்கள். இங்க ஒரு விஷயத்த குந்தி தேவி திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்னது? பிறப்பற்றவர், பிறப்பற்றவர், நித்தியமானவர், ஆன்மீகமானவர், அழிவற்றவர். இத அண்டர்லைன் பண்ணிட்டே இருக்காங்க. பிறப்பற்றவரே, பிறப்பற்றவரே. அதுதான் முக்கியம். குந்தி தேவிக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா பிறப்பற்றவர். அவர் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பரம புருஷோத்தமனான பரந்தாமன், முழுமுதற் கடவுள், மூல நாராயணர். அவருக்கு நல்லா தெரியும் குந்தி தேவிக்கு. அதனாலதான் பிறப்பற்றவரே, பிறப்பற்றவரேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு சிலர் சொல்றாங்க, நீங்க வசுதேவ தேவியோடைய பிரார்த்தனைக்காக வந்தீங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, தேவர்கள் அப்படின்னா தெய்வீகமான குணம் உள்ளவங்க. தெய்வீகமான குணம் உள்ளவங்களை அசுர குணம் உள்ளவங்க எப்பவுமே தொந்தரவு பண்ணுவாங்க. தெய்வீகமான குணம் உள்ளவங்கள அசுர குணம் உள்ளவங்க எப்பவுமே தொந்தரவு செய்வாங்க. அப்ப என்ன பண்றாங்க? பகவான் வர பிரகலாதர் தெய்வீகமான குணம் உள்ளவன், என்னை கசிபு அசுர குணம் உள்ளவன். விபீஷணன் தெய்வீகமான உள்ளவன், ராவணாசுரன் குணம் உள்ளவன். சீதாதேவி தெய்வீகமான குணம் உள்ளவங்க, ராவணாசுரன் குணம் உள்ளவன். இப்படி அசுரர்களால, அசுர குணம் படைத்தவர்களால தெய்வீக குணம் படிச்சவங்களுக்கு தொந்தரவு ஏற்படும் பொழுது பகவான் சரிப்படும். அந்த பக்தர்களை காப்பார், அசுரர்களை தண்டிப்பார். இப்படி ஒரு சிலர் சொல்றாங்க. அப்ப தேவரிடம் பொறாமை கொண்டதுன்னா ஏதோ தேவலோகத்துக்கு தேவர் மட்டும் நினைச்சு கூடாது. தேவர்களோட பொறாமை கொண்டவங்க அப்படின்னா இந்திரன் மேல பொறாமை கொண்டவங்க, சந்திரன், அப்படி அர்த்தம் இல்ல. தெய்வீகமான குணமுள்ளவர்கிட்ட பொறாமை கொண்டிருப்போம். பக்தர்களை தொந்தரவு பண்றவங்க, பக்தர்களை துன்புறுத்துறவங்க, பிரகலாதன், வசுதேவர், தேவகி, இவங்கள தொந்தரவு காலான. வசுதேவரும் தேவகியும் கம்சனுடைய தொந்தரவு காலானாங்க. பிரகலாதன் எண்ணிக்கசுடைய தொந்தரவு காலான. இப்படி ரொம்ப அழகான வர்ணனை. பாராவதாராண்யே புவோ நாவை வேததோ சீதந்தி பூரி பாரேன ஜாதோகி ஆத்மவாதிதா. கடலில் உள்ள படகை போல அதிக சுமை ஏற்பட்டு உலகம் மிகவும் பாதிப்படைந்தது என்றும், உங்களது மகனான பிரம்மா உங்களிடம் வேண்டியதால் தொல்லைகளை குறைப்பதற்காக நீங்கள் தோன்றீர் என்றும் மற்றவர் கூறுகின்றனர். பிதாமகன், பிதாவுடைய மகன் பிரம்மா. எப்படி இயேசுநாதர் பிதாமகனும் அது மாதிரி பிரம்மாவும் பிதாமகன். கிருஷ்ணர் யார் அப்போ? பிதாமகன். பிதாமகனுக்கும் தந்தை, தந்தைக்கும் தந்தை. அதான் பாருங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவர், நம்ம எல்லோருக்கும் தந்தை பிதாமகா. சோ இங்க அடுத்து குந்தி தேவி என்ன ஸ்டடி பண்ணி சொல்றாங்க? இந்த மாதிரி பிரம்மாவுடைய பிரார்த்தனையினால வந்தீங்க. இந்த பூமியில தேவையில்லாத அசுரர்கள் அதிகமாயிட்டாங்க, இந்த பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக பிரம்மாவுடைய பிரார்த்தனையினால வந்தீங்க அப்படி சொல்றாங்க. அடுத்தது பவேஷின் கிளேஷமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவண ஸ்மரணாஹானி கரிஷன் நிதிகேச்சனா. இங்கதான் பாயிண்ட்டுக்கு வராங்க. இப்ப இதெல்லாம் பண்ணி இவ்வளவு நேரம் பேசிட்டு என்ன முடிவுக்கு வராங்க? இந்த மாதிரி கடவுள் பகவான் ஆண்டவர் இறைவன் பரலோகத்துக்கு இறங்கி வராரு, ஆன்மீக உலகத்துக்கு வராரு. இந்த மாதிரி எதுக்குள்ள பக்தர்களை சந்தோஷப்படுறதுக்காக வந்தாரு, பக்தர்களை காப்பதுக்காக வந்தாரு, அப்புறம் பக்தர்கள் மேல பொறாமை உள்ளவங்களை தண்டிக்கிறதுக்காக வந்தாரு, பக்தருடைய பிரார்த்தனையால. இப்ப எல்லாம் பக்தர்கள் தான் பிரதானமா இருக்காங்க. பக்தருடைய பிரார்த்தனையால வந்தாரு. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? பௌதிக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவில் கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக அம்முறையை புதுப்பிற்காகவே தோன்றுகிறீர்கள் என்று மற்றும் சிலர் பாயிண்ட் வந்துருச்சா? கிருஷ்ணர் அவதாரம் பண்றதே பக்தி தொண்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது, ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றது. தர்மசே கிளானி கனெக்டிவிட்டி வந்துருச்சா? அங்க தர்மசே கிளானி, இங்க பக்தி தொண்டை ஸ்தாபிக்கிறது. ரெண்டு ஒண்ணுதான். சோ பௌதிக துன்பங்களால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மா, கிருஷ்ணரை மறந்து அறியாமையில பௌதிக வாழ்க்கையில துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பந்தப்பட்ட ஆத்மாவை விடுவிக்கிறதுக்காக என்ன வழி? அதுக்கு ஒரே வழிதான் சென்வந்தி காயந்தி. அது அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க. சென்வந்தி காயந்தி கிருணந்தி அபிக்ஷணா ஸ்மரந்தி நந்தந்தி தவேகிதம் ஜனா தயேவ பஷ்யந்தி அச்சிரேன தாவகம் பவ பிரபாகோ பரமம் பதாம்புஜம். கிருஷ்ணா,
உங்களுடைய தெய்வீகமான செயலை பற்றி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால் நிச்சயமாக உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை காண முடியும். அந்த பாதங்கள் மட்டுமே தொடர்ந்து பிறப்பு சக்கரத்தை நிறுத்தக்கூடியதாகும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, குந்தி மகாராணிக்கு. அப்போ கன்க்ளூஷன் என்னது? முடிவு என்னது? பகவான் கிருஷ்ணர் பிறப்பற்றவர். அந்த பிறப்பற்றவர் இந்த பூமியில பிறக்கிறது போல தெரியுது. எதுக்காக? எல்லா பக்தருடைய பிரார்த்தனை, அவங்களோட அன்பு செய்யணும், அவங்களுடைய வேண்டுகோள், இது எல்லாத்துக்கும் மேல இந்த பக்தர்கள் எப்படி என் மேல அன்பு வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட நான் எப்படி அன்பு வச்சிருக்கேன், இந்த பகவானுக்கு பக்தனுக்குள்ள இந்த அன்பு பரிமாற்றம் தான் பக்தி தொண்டு. அதுதான் சனாதனம். பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம் தான் பக்தி தொண்டு. அந்த பக்தி தொண்டு எங்கிருந்து ஆரம்பிக்குது? சென்வந்தி காயந்தி நந்தி சாதனம். பகவானை பற்றி கேட்பது, பகவானை பற்றி பாடுவது. சோ உத்தவருக்கு எப்படி இருக்காரு? கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலேயே இருக்காரு. ஏன் எப்படி கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்றாரு? அவருடைய லீலைகள் எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. த ஹையர் ஸ்டேஜ். உத்தவர் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்தார். நம்ம பக்தியின் ஆரம்ப நிலையில இருக்கோம், உத்தவர் பக்தியில உயர்ந்த நிலையில இருக்காரு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல உத்தவர் எப்படி உயர்ந்த நிலையில இருக்காரு, அவர் எந்த மாதிரி கிருஷ்ணன் மேல அன்பை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்ப்போம். சோ ஆரம்ப நிலை பக்திக்கும் உன்னதமான பக்திக்கும் நிறைய டிராவலிங் பண்ண வேண்டியது, பிரயாணம் செய்ய வேண்டியது. ஆரம்ப நிலையிலிருந்து ஒரு பக்தர் உயர்ந்த பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுக்கு அதுக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த வரக்கூடிய கிளாஸ்ல ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா